வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. ஆடி மாதம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் இகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கலந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உண்மையன்றி மற்ற ஒரு தெய்வம் வந்திப்பதே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனசிலும் அம்பாளுடைய அனுகிரகமும் வேப்பிள்ளையினுடைய மனமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே பல விசேஷமான தினங்கள் வருகின்றன. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, நாகபஞ்சமி, கருட பஞ்சமி என்று மிகவும் சிறப்பான ஆண்டாள் அவதரித்த ஆடி பூரம், அதிலும் சிறந்த ஆடி தபசு. இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் என்றே அழைக்கப்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சாட்சாத் அந்த அம்பாள் பராசக்தியே இந்த மாசத்துல இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். என்ன, அம்பாள் பராசக்தி, அவட்ட இல்லாததுன்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைங்களுக்காண்டி நமக்கெல்லாம் வேண்டி நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்பாள் இந்த மாதத்திலே இறைவனை நோக்கி தவம் இருக்கின்றாள். அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகின்றது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறுவார்கள். இந்த மாசத்துல விதைக்கிற ஒவ்வொரு பயிர்களும் நெல் மணிகளாக முத்துக்களாக விளைந்து அந்த வருடம் பூரா செல்வ செழிப்பை தரும். அதுபோல இந்த மாதத்திலே நாம் இறைவனை பற்றிய சிந்தனைகளையும் இறைவனுடைய வழிபாடுகளையும் நம்முடைய மனதிலே நிறைய செய்ய வேண்டும். அது அந்த வருடம் முழுவதும் ஒரு வேலியாக நின்று நம்மை காப்பாற்றும் என்பது ஒரு ஐதீகம். இந்த ஆடி மாதத்திலே மிகவும் சிறந்த ஆடி தபசு நன்னாள் இன்றைய தினம் வருகின்றது. ஆடி தபசு நாளே எல்லார் மனசிலும் சங்கரன் கோவிலிலே கோமதி அம்மாவுடைய முகம்தான் ஞாபகம் வருகின்றது. முன்னொரு காலத்திலே இன்றைய சங்கரன் கோவில் புன்னைவனம் என்று இருந்தது. இந்த புன்னைவனத்திலே சங்கன் பதுமன் என்று 2 நாகராஜாக்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த நாகராஜாக்கள் எப்பவுமே அவளுக்குள்ள ஒரு வாதம் இருந்துட்டே இருந்தது. என்னன்னா, சங்கன் சங்கரனாகிய சோருமான் தான் பெரியவர் என்று கூறினார், பத்மன் பத்மநாபனாகிய மகாவிஷ்ணு தான் பெரியவர் என்று கூறினார். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருந்த வாதம் அவங்க எல்லாருக்குள்ளே இருந்தது. ஹரியா ஹரணா, சங்கரனா நாராயணனா அப்படிங்கிற வாதம் அவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப காலமாக இருந்தது. அப்போ இதற்கு ஒரு முடிவு என்ன அப்படின்னு கேட்பதற்காக ஆகி மகமாகி பராசக்தி அன்னையை நோக்கி 2 பேரும் போறாங்க. இப்போ அந்த அம்பாள் ஒரு க்ஷணம் யோசிக்கிறான், இவங்களுக்கு சொன்னா புரியுமா அப்படின்னு தானே இந்த பூலோகத்திற்கு வந்து இந்த புன்னை வனத்திலே இறைவனை நோக்கி ஊசி முனையின் மேலே ஒற்றை காலிலே நின்று தவம் புரிகின்றாள். எப்பேற்பட்ட அன்னை, சக்தியின் பிறப்பிடம். ஆனால் அந்த அம்பாலே ஒற்றை காலில் நின்று இறைவனை நோக்கி தவம் புரிகின்றார். அம்மா இல்லாத இடத்துல பிள்ளைக்கு என்ன வேலைன்னு 33 முனிவர்களும் தவத்தில் சிறந்த முனிவர்களும் எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா, இந்த புன்னைவனத்துக்கு பசுக்களினுடைய வடிவத்திலே வருகின்றார்கள். 33 தேவர்கள் பசுக்களாக அம்மாவை சுத்தி இருக்கிறாங்க. பசுனா கோணு தமிழ்ல சொல்லுவா, மதி என்றால் அழகு, நிலவை போன்ற பிரகாசம். அப்போ இந்த பசுக்களுக்கெல்லாம் நடுவே நிலவை போல அம்பாள் இருக்கின்ற காரணத்தினால் அவளை கோமதி என்று கூறுவார்கள். இன்னொரு பாரி சொல்லணும்னா, கோனா பசு, பசுனா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மதி என்றால் அறிவு, ஞானம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. உயிர்களுக்கெல்லாம் ஞானத்தை, அறிவை வழங்கும் அன்னையாக அவள் இருப்பதால் அவளை கோமதி என்று கூறுவார்கள். ஆக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எது தேவை அப்படின்னா, அறிவு தேவை, ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அந்த அன்னை தேடி வருபவர்களெல்லாம் வாரி வழங்குகின்றாள், மும்மாரி மலையையும் வழங்குகின்றாள். அப்பேற்பட்ட அன்னையை இந்த மாதத்திலே யாரெல்லாம் நாயகி, நான்முகி, நாராயணி, கை நல்ல பஞ்ச சாயகி, சாம்பவி, சாமலை, சாதினச் வாயகி, மாலினி, வாராகி, சூலினி, ஆயகி என்று அம்பாளுடைய திருநாமங்களை எல்லாம் மனதால் உரைத்து சரணம் அரண் நமக்கே என்று சிக்கன அவளை பற்றுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே எல்லாம் அம்பாள் கோடி சூரிய பிரகாசத்தை வழங்குகின்றாள். லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக கூறும் அம்பாளை பார்த்து, சிதக்னி குண்ட சம்பூதாயை நமகா, உத்யத் பானு சகஸ்ரபாயை நமகா என்று கூறும். பானு என்றால் சூரியன், உத்யத் என்றால் உதயமாகுகின்ற சூரியன்.
சகஸ்ரம் என்றால் 1000. உதிக்கின்ற செங்கதிர் 1000 ஒருபோல சேர்ந்தால் கூட அந்த அன்னையின் திருமுகத்தின் பிரகாசத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்பேற்பட்டவள் அந்த அன்னை. அவளுடைய அனுகிரகத்தால் நம் வாழ்வும் என்றும் ஏற்றுமுகமாக விளங்க வேண்டும். அதற்கு தவத்தில் சிறந்த அந்த தாயின் அருள் என்றென்றும் நம்மோடு இருக்க வேண்டும். எவ்வாறு இந்த ஆடி பட்டத்தில் விதைக்கின்ற பயிர்கள் எல்லாம் வருடாந்திரம் முழுவதும் நலன்களை வழங்குகின்றதோ அதுபோல நாம் கேட்கின்றவை எல்லாம் இந்த வருடம் முழுவதும் நம்மை காக்க வேண்டும். அன்னையின் அருள் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி சங்கர நாயனார் கோவிலிலே சங்கரி கோமதி எவ்வாறு அருள் புரிகின்றார் என்பதை செவிகளால் கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். ஆடி தபசில் காட்சி தந்தால், ஆடி தபசில் காட்சி தந்தால் அன்னை அருளை வாரி வழங்குகின்றார். சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். புத்திலிருந்து மண் எடுத்து பக்தியுடன் அதை தினமும் உண்டு. புத்திலிருந்து மண் எடுத்து பக்தியுடன் அதை தினமும் உண்டு. சக்தி கோமதியை நினைப்பவர்க்கு சகல நலங்களும் என்றும் உண்டு. சக்தி கோமதியை நினைப்பவர்க்கு சகல நலங்களும் என்றும் உண்டு. சகல நலங்களும் என்றும் உண்டு. சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். சங்கரநாரண திருக்கோலம் சங்கரி கோமதி தவ கோலம். சங்கரநாரண திருக்கோலம் சங்கரி கோமதி தவ கோலம். மங்களம் தந்திடும் எழில் கோலம் மங்கையர் வாழ்வில் சுபயோகம். மங்களம் தந்திடும் எழில் கோலம் மங்கையர் வாழ்வில் சுபயோகம். மஞ்சள் முகத்தில் ஒளி இருக்கும் தஞ்சம் என்றால் வழி பிறக்கும். மஞ்சள் முகத்தில் ஒளி இருக்கும் தஞ்சம் என்றால் வழி பிறக்கும். தங்க கொடி மரம் உயர்ந்து நிற்கும் அதில் தாயின் கருணை நிறைந்திருக்கும். தங்க கொடி மரம் உயர்ந்து நிற்கும் அதில் தாயின் கருணை நிறைந்திருக்கும். அதில் தாயின் கருணை நிறைந்திருக்கும். சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். ஆடி தபசில் காட்சி தந்தால், ஆடி தபசில் காட்சி தந்தால் அன்னை அருளை வாரி வழங்குகின்றார். சங்கரநாயன கோவிலிலே சங்கரி கோமதி அருள்கின்றார். அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சேனல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com.